தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோசுவா அதிகாரம் 3 வசனம் 7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க மேன்மைப்பட போகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் நீர் மேன்மைப்படுத்துகிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே மற்றவர்களுடைய ஆண்டவரே ஏளனமான பேச்சுகள் ஆண்டவரே, தூஷணமான காரியங்கள் ஆண்டவரே, சிறுமையான வாழ்க்கை, இவைகளை கடந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளை வந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருப்பார்களானால் இன்று நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய், சுற்றி உள்ளவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நீங்க மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்க சுவாமி. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோரை உதாசீனப்படுத்தி கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவரே, கணவன் மனைவி இருவரும் ஒருவர் தங்களுக்குள்ளே ஆண்டவரே மற்றவர்களை ஆண்டவரை உதாசீனப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த ஜெப வேளையில ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யார் இந்த ஜெப வேளையில உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களுடைய தலையை இந்த நாளில் நீர் உயர்த்துங்க சுவாமி. மேன்மைப்படுத்துங்கப்பா, கனப்படுத்துங்கப்பா. வேலை பார்க்கிற இடத்துல கனப்படுத்துங்க ஆண்டவரே. வியாபாரம் பண்ணுகிற இடத்துல உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்க சுவாமி. சிறுமையின் வாழ்க்கையை கர்த்தரை எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே, நிந்தையான பேச்சுகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கிறீங்க என்பதை இன்றைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க மேன்மைப்பட போறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.